என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு கோவமா வந்திருக்க நீ? இந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷனாங்க? எந்த ஆளு? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீ? வேற யாரு? அந்த சாந்திக்க மாப்பிள்ள தான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் கூட போய் டூர் போறதுக்கு நீங்களும் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? உங்களை சொல்லணும் முதல்ல. ஆறு ராஜா, அவனை பத்தியா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் அவன் நல்ல பையன் தானே? அவன் நீ என்ன பண்ணா? யாரு அவனா நல்ல பையன்? அவன் இன்னைக்கு நான் கடைக்கு போயிட்டு வர வழியில என்கிட்ட என்ன பேசினான்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி என்ன பேசினா அவன்கிட்ட? என்னக்கா கடைக்கு போயிட்டு வரீங்களா நீங்க? ஆமா. சரி, டூர் போறத பத்தி யாரெல்லாம் போறோங்கிறத பத்தி பேசிட்டீங்களா? ஆமா, நீங்க என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். நீ உங்க பிள்ளைங்க என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க. இவம்லாம் ஒரு மனுஷனா? அக்கா ஏன் இருந்தாலும் கோவப்பட்டுட்டு போறாங்க? இப்ப தெரியுதா நான் ஏன் இவ்ளோ கோவமா இருக்கேன்னு? அட பைத்தியமே, நீ இதுக்கு போய் இவ்வளவு கோவமா அங்க இருந்து வந்திருக்க? அவன் என்ன சொல்ல வரான்னு கூட நீ கவனிக்காம ஓடி வந்திருக்க. இதுக்கு தான் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, புள்ளி கமா எல்லாம் போட்டு பேசணும்னு. அவன் என்ன சொல்ல வந்திருக்கான்? நீயும் அவனோட பொண்டாட்டியும், நானும் உங்களோட புருஷனும், நான் உங்க குழந்தைங்களும் என்னோட குழந்தைங்களும், இப்படி சொல்ல வந்ததுதான் அவன் மூச்சே விடாம சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வெக்கு வெக்குன்னு ஓடி வந்திருக்க, அப்படிதானே? ஆமாங்க, அவர் அப்படிதான் சொல்ல வந்திருப்பாரு போல இருக்கு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். குழந்தைகளே, நீங்களும் எந்த ஒரு வேடையும் தப்பா புரிஞ்சுக்கிடாம நிறுத்தி நிதானமா பேசவும் எழுதவும் கத்துக்கோங்க, சரியா?